ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 4. சொன்ன மாதிரி இன்றைக்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். டைம் 7:15 ஆகுது. எவ்வளோ தூரம் ஓட நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். ஆனால் இன்றைக்கி 1 கிலோமீட்டர் வரதுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இப்போ ஒரு நாள் கேப் விட்டுறதுக்கு இன்றைக்கி முடியல. இப்போ போக இன்றைக்கி குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில்லுன்னு இருக்குது. ரொம்ப ஓடலாம். 2.5 கிலோமீட்டர் கிட்ட வந்துவிட்டோம். 2.5 கிலோமீட்டருக்கே முடியல, ரொம்ப முடியல. ரொம்ப மூச்சு வாங்குது, ஸ்வெட்டிங் ஓவர் ஆகுது, போட முடியல. அதெல்லாம் இன்னைக்கு ஷூ வேறு போட்டதுக்கான ஷூ போட முடியாதனால இது கொஞ்சம் போட முடியல. துணிக்காலம் வலிக்குது, அதெல்லாம் போட முடியல. பார்க்கலாம் எவ்வளோ போயிடுச்சு பண்ணலாம். 3 கிலோமீட்ரு க்ராஸ் பண்ணிட்டோம். பார்க்கலாம். ஒரு வழியாக டோல்கேட்டு ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி திருப்பிலாம் நினைக்கிறேன் நான். ஏன்னா திரும்பி போகிறதுக்குள்ளார முடியல. டோல்கேட் வந்து இன்றைக்கி திருப்பிக்கலாம். டோல்கேட் வரைக்கும் 363 வந்துருக்கு. திரும்பலாம். திரும்பி போயிட்டுருக்கோம். அப்போ திரும்பி போகலாம். முடியல. இன்னும் திடீர்னு ரொம்ப டேட்டு வச்சு நிற்க முடியல. அப்படியே போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகிறோங்கிறது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோ ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். நீ எவ்வளோ தூரம் ஓடுறது நான் பார்க்கலாம். ஆனால் சொல்கிறேன், ஒரு நாள் கேப் விட்டுறதுக்கு சத்தியமாக ஓட முடியல. கால் ரொம்ப வலிக்குது. கால் வலிக்கிறதுக்கு காரணம் கேப் விட்டுனாலையா இல்லை ஷூ மாற்றி மாட்டுறதுனாலும் தெரியல. ஆனால் ஓட முடியல. எலும்பெல்லாம் வலிக்குது. வேறு ரொம்ப போட்டதுனால ஓட முடியல. ரொம்ப கேசமாகுது. எப்படியாவது இன்றைக்கி வீடு போய் சேரலாம். சேர்ந்துட்டு இன்றைய பயணத்தை நல்லபடியாக பிடிக்கலாம். ஒன்று சிங்கிளாக தினமும் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. கற்றுக்கலாம். கற்றுக்கணும் இருக்குது. கற்றுக்கலாம். நாக்கு தள்ளுது, ஓட முடியல. கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். போகிற ஸ்லோ டாக்கிங் தான். இருந்தாலும் நாக்கு தள்ளு ரொம்ப தள்ளுது. ஸ்லோவாக போகும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வருவோம். மறுபடியும் கொஞ்சம் தூரம் ஓடுவோம். திரும்ப நடப்போம். திரும்ப ஓடுவோம். மாற்றி மட்டும் செஞ்சு ஒரு வழியாக போயிட்டு வீடு சேர்ந்துடணும். இன்றைக்கி சேர்ந்துட்டு எவ்வளோ தூரம் ஓடி இருக்குன்றது செக் பண்ணிடலாம். கண்டிப்பாக டே 2 பீட் பண்ண முடியாது தான். நான் பீட் பண்ணல தெரிஞ்சிச்சு எனக்கு. நாளைக்கு விடாமல் ஓடி பீட் பண்ணிடலாம். செல்ஃபி வித் கவ் வீடியோ. செல்ஃபி வீடியோ வித் கவ். ஆறு கிலோமீட்டர் வந்திருக்கோம் இன்றைக்கி. இன்னும் போகலாம். இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனோட ஆடு வந்து கழட்டிட்டு பிச்சுட்டு ஓடிடுச்சு. அப்புறம் அங்கே நான் இன்றைக்கி கொஞ்சம் நின்று அந்த ஆட்டுக்கு ஒரு ஓனர் அக்காவை கூப்பிட்டு விட்டு அதை கட்டி வச்சுட்டு தான் வரேன். அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்லாம் போயிடுச்சு. நடந்து போய்ட்டுருக்கு இப்போ வீட்டுக்கு. அதை ஏன் நான் கொஞ்சம் அதில் பதிவு பண்ணுறேன்னாக்க ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். காப்பாற்றிட்டு ஒரு ஆடு அப்படின்னு யாரும் திட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா. மெயின் ரோட்டில் இருக்குது, இல்லை வண்டி வந்து அடிச்சிட்டு போகுது. அதனால தான் சந்தோஷம் சொல்லிட்டேன். இப்போது பொங்கல் வருவது இல்லையா, அதனால் எல்லாேருக்கும் ஆடு வந்து முக்கியமாக தேவைப்படும். அதனால் இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். தூக்கின்னு போயிடுவாங்க இல்லையா. ஸோ காப்பாற்றுறது நல்லது. 7 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். ஒரு உருட்டு விட்டாய் ஒரு வழியாக நம்ம வீடியோ சேர்ந்துட்டோம். இன்றைக்கி எவ்வளோ ஓடி இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். 7:72 ஓடி இருக்குது இன்றைக்கி. ஓரளவு பார்க்கலாம். இன்றைக்கி நான் போட்டு போன ஷூ இதுதான். இதனால தான் கொஞ்சம் எனக்கு கால் ரொம்ப வலி.